எங்க ஒரு வீட்ல மாமியார் எல்லாருக்கும் சாப்பாடுங்கள பரிமாறிட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு சமைச்ச சாப்பாட்ட வந்து அந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. மருமக பக்கத்துலயே வந்து தட்ட வச்சுட்டு நின்னுட்டு இருப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நேத்து மிச்சமான சாப்பாடு தான் போட்டிருப்பாங்க. அடுத்ததா இப்ப டேபிள்ல போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பையனுக்கு வந்து நல்ல சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா மருமகளுக்கு வெறும் காய்கறிகளை தான் வைக்கிறாங்க. அதுலயும் அந்த காய்கறி நேத்து மிச்சமானது தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அவங்களோட மருமக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெசர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீ காசு அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அதுக்கும் திட்டுதான். இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாளாம். எனக்கு ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால நான் வந்து வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்வா. அங்க போயிட்டு வந்தா எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. ஆனா மாமியார் வந்து நீ ஊருக்கு போயிட்டுனா என் பையனுக்கு யார் சமைக்கிறது, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே கோவமா வருது. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது, 4 நாள் சமைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வந்து இதை மிஸ் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பா. சரி, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா நம்மளோட ஹஸ்பண்டாச்சும் இருக்காரா அப்படின்ட்டு பார்த்தா அவரும் கிடையாது. அவரும் அவங்க அம்மா கூட சேர்ந்து தான் ஆடிட்டு இருப்பாரு. அவங்க வந்து டைரக்டா நீ போக கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் வந்து இன்டைரக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க லவ் பண்ற காலத்துல நம்ம எல்லா வேலையும் பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் இவளே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படிதான் ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால எவ்வளவு முடியலனாலும் பரவாயில்ல, உன்னோட வைஃபை வர சொல்ல அப்படின்ட்டு மருமகளுக்கு கால் பண்ணி வர வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பா. இவங்க எல்லாம் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஆனா யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் மருமகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருது பையனை பாத்துக்கிறதுக்காக, வீட்டு வேலைகளை செய்யறது, சமைக்கிறது, அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க இவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதனாலேயே இப்ப இந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாண வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போச்சு.